திட்டம் போட்டு பணியாற்ற வேண்டும். 2வது தொகுதியில் இங்க நான் இருக்கிற சேர்மன் எல்லாம் அதிகமான திட்டங்கள், அதே போல நிறைய பஞ்சாயத்து தலைவருக்காக கவுன்சிலருக்காக எல்லா பொறுப்பாலும் தெரியும். அதிகமான திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். மக்கள் தயாரா இருக்காங்க. நம்முடைய ஆட்சியில் அப்பா ஆட்சியில் அமைச்சர் இருக்கும்போது எவ்வளவு திட்டங்களை வாங்கி மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கிறோம். மாற்று கருத்து இல்லை. இங்க பார்த்தால் சாலைகள், பாலங்கள், கூட்டு திட்டம், மத்திய ஏர்போர்ட் நிர்வாகம், 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, கலெக்டர் பில்டிங், எஸ்பிஆர் பில்டிங் சொல்லிட்டே போலாம். திமுக வந்து ஒரே ஒரு திட்டம் நான் செஞ்ச சொல்லுவாங்க. 4 வருஷத்துல செய்யல. 4 வருஷத்துல எந்த ஒரு திட்டம் செய்யாத ஆட்சியா திமுக ஆட்சி இருக்குது. மட்டுமல்ல, நீட் திமுக ஏமாத்திருக்காங்க. 7.5 இடஒதுக்கீடு தந்து இன்றைக்கு அற்புதமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு 600 மேற்பட்டவர் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி இருக்காரு. 11 மருத்துவக் கல்லூரி நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கேட்டு வாங்கி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து எடப்பாடி. அங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு கேட்டு அதிகமான திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு திமுக திமுக எதுவுமே செய்யல. சொல்றது என்ன? ஒன்றே ஒண்ணுதான், நீங்க பிஜேபி கூட்டணி சேர்ந்தீங்க. இது மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யாருமே சேரக்கூடாது, பாராளுமன்ற தேர்தல் மாதிரி தடுக்கிறே நீங்க நம்ம ஈஸியா ஜெயிச்சு திமுக நினைக்கிறாங்க. விட்டுருவோமா? நீங்க அதை எடப்பாடி விட்டுருவாரா? திட்டம் போட்டு எடப்பாடியார் பணியாற்றினாரு. இன்னைக்கு பலமான கூட்டணி, இன்னும் அதிகமான கட்சி கூட்டணி வரும். கண்டிப்பாக 2026 எடப்பாடியோட ஆட்சி உறுதி எந்த மாற்றம் இருக்குது.